வணக்கம்மா. புண்ணியம் என்றால் என்ன சுவாமி? நன்மைன்னு அர்த்தமா? நீயே பிரம்மா நீயே கடவுள் என்ற பொருளின் அர்த்தம் உன்னுடைய உயிர் உன்னுடைய ஆன்மான்னு அர்த்தம். இப்போ முதல்ல நம்ம கோயிலுக்கு போனால் எதுக்கு எடுத்த உடனே விநாயகரை வச்சு வழிபடுறாங்க? முதல் தெய்வம்னு அர்த்தம். பரம்பரை சாபம் என்பது உண்மையா? உண்மை. உன் தாய் பரம்பரையே வேணா, தாய் தகப்பன் சாபம் கொடுத்தாவே அதுவே பழிச்சிடும். அதனால் தாய் தகப்பன் சாபம் கொடுக்காத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். இரிடியம் என்ற பெயரில் பழங்கால கோபுரங்கள் திருடப்படுகிறது உண்மையா? பஞ்சலோகம்னு பேருப்பா அதுக்கு பஞ்சலோகம்னு பேர். அதில் என்ன இருக்குதுன்னா தங்கம் இருக்குது, செம்பு இருக்குது, பித்தளை இருக்குது, வெள்ளி இருக்குது, ஈயம் இருக்குது. இந்த 5 பொருளும் சேர்ந்தது தான் பஞ்சேந்திரியங்கள் பேர். அதனால் அந்த ஒவ்வொரு கோவில் கோபுரத்துலேயும் ஒவ்வொரு கோவிலினுடைய சிலைகள்லேயும் அந்த கோவிலினுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி சில பேர் தங்கத்திலே செய்திருப்பாங்க சிலையை, சில பேர் இந்த 5 பஞ்சபூதத்தில் செய்திருப்பாங்க. இது 5 சேர்ந்தது. இதை எதுக்கு திருடி போகிறோன்னா அதை எடுத்துன்னு போய் உருக்கி உடச்சான்னாக்கா தங்கம் தனியாக வரும், பித்தளை தனியாக போகும், செம்பு தனியாக போகும். அதை எடுத்து விற்று பொழைப்பு துண்டுருவானுங்க. கோவிலில் திருடுருப்பாங்க. குடும்பம் வழங்குமா? ஒருபோதும் வழங்காது. ஏன்னா கடவுள் இருக்குதா இல்லையா அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் மனிதனுடைய சாபங்கள் அவனுக்கு பழிச்சிடும். இப்போ ஒரு கோயிலில் ஒரு கோபுரத்தை ஒரு கலசத்தை திருடி போகிறான்னா கடவுள் அவனுக்கு சபிக்காது. மனித உடலில் ஒவ்வொருத்த மனித உடல்லையும் கடவுள் இருக்கிறான். ஆனால் அவன் சாபனை அவன் குடும்பமே வழங்காது, விருத்திக்கு வராமல் போயிடும். அதனால் அது பெரிய தவறு. அது நீ உழைச்சி நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு புண்ணிய வழி தெரியும். இன்னொருத்தனுடைய உழைப்பை நீ சாப்பிட்டீங்கன்னா பாவ வழி தெரியும். அதனால இதை தேர்ந்தெடுத்துக்கிறது அவங்களுடைய வேலை. கடவுள் நாமத்தை சொன்னால் துன்பங்கள் நெருங்காது என்பது உண்மையா? எல்லாரும் கோயிலில் இருக்கிற ஐயருங்கெல்லாம் கடவுள் நாமத்தை தான் சொல்லிங்கிறான். எத்தனையோ ஐயர் குழந்தை இல்லாதக்கிறான், எத்தனையோ கல்யாணம் ஆகாமல் இருக்கிறான். யாருடைய துன்பமும் நீங்காது. கடவுள் நாமம் சொல்றதுனால கடவுள் தனியாக வரமாட்டார். கடவுள் உனக்குள்ளவே இருக்கிறார். அவரு உனக்கு தேவையானது அந்த கடவுளை பற்றியே நீ நினைக்கும் போது உனக்கு தேவையானதை உனக்குள்ளவே இருக்கிற கடவுள் செய்து கொடுப்பார். அதனால நன்மைகள் நடக்கும். ஆன்மாவில் எழுகின்ற ஆசைகளை நிறைவேற்றுவதுதான் ஆத்ம சாந்தியா? ஆன்மாவில் ஆசையே எழறது கிடையாதுமா. ஆசைன்றது மனத்தில் எழறது தான். ஆன்மாவுக்கு இந்த மாதிரி அல்ப ஆசைகள்லாம் எழறது கிடையாது. ஆன்மாவினுடைய வேலைன்னா மனம் செய்த பாவத்தை அது அழிச்சிட்டு இறைவனோட சேரணும். அதனால் அதுக்கு தேவையற்ற ஆசைகள்லாம் உருவாகிறதில்லை ஆன்மாவுக்கு. மனிதனுடைய மனத்துக்கு தான் ஆசைகள் உருவாகும். அந்த ஆசையால் தான் அவன் இன்பம் அடையிறதும் துன்பம் அடையிறதும் மனிதனுடைய செயல். மருத்துவத்தால் குணமடையாத நோய் ஜபத்தினால் குணமாகுமா? ஒன்றும் ஆகாது. ஏதோ ஒரு மருந்தால் தான் ஒரு குணமடைய முடியுமே தவிர நோய் ஜபத்தால் குணமடைகிறதா இருந்ததுன்னா கோயிலுங்கள் எல்லாம் பெட்டு போட்டுடலாம். எல்லா கோயிலையும் ஆஸ்பத்திரி ஆக்கிடலாம். எல்லாரும் ஜபம் பண்ணவங்க. நோயாளி ஹாஸ்பிட்டலில் தேவையில்லையே நமக்கு. இதெல்லாம் ஏமாத்துற வேலை. இதெல்லாம் நம்ம செய்யறதில்லை. ஒரு உடம்பு சரியில்லைன்னா உடல் சம்பந்தப்பட்டதை வைத்தியனை தான் பார்க்கணும். அது நாட்டு வைத்தியமாக இருக்கலாம், ஆயுர்வேதமாக இருக்கலாம், இல்லை இங்கிலீஷ் மெடிசனாக இருக்கலாம், எது ஒன்றாலும் இருக்கலாம். ஆனால் எதுவும் ஒரு வைத்தியத்தில் குணப்படுத்திக்க முடியுமே தவிர ஜபத்தால் குணப்படுத்துறதா இருந்தால் ஒருத்தவங்க கூட ஆஸ்பத்திரிக்கு போக வேணாம். வீட்லேயே ஜபம் படித்து சரி பண்ணிக்கலாம். டாக்டர் MBBS படிக்க வேண்டியது அவசியமே இல்லை. இதெல்லாம் ஏமாத்துற வேலை. அதெல்லாம் நிஜம் கிடையாது. பாவ காரியங்கள் செய்துவிட்டு பரிகாரம் செய்துவிட்டால் பிரச்சனை தீருமா சுவாமி? பாவத்தை எங்கே செய்த நீ? உலகத்தில் தானே செய்த. அப்போ பரிகாரம் எங்கே செய்யணும்? உலகத்துக்கு செய்யணும். ஆனால் பாவ காரியங்களை உலகத்தில் செய்துட்டு பரிகாரம் கோயிலில் போய் பண்ணால் தீரவே உன் பாவம் உங்கள்கிட்ட தான் நிற்கும். அதனால் எந்த உலகத்தில் நீ பாவத்தை பண்ணியோ அந்த உலகத்திலேயே நீ நல்லது செய்யும்போது புண்ணியம் சேர்ந்துடும், பாவம் கழிஞ்சிடும். ஆனால் அதை விட்டுப்பட்டு நான் கோயிலில் போய் பரிகாரம் பண்ணால் தீர்ந்துருன்னா ஒருபோதும் தீராது. உன் பாவம் உங்கள்கிட்ட தான் இருக்கும். இறந்தவர்கள் ஆவியோடு பேசுவது எப்படி சுவாமி சாத்தியம்? இறந்தவங்களே இல்லையே, அப்புறம் ஆவிக்கிட்ட எங்கே பேசுறது? ஆவி எங்கே இருக்கும்? இறந்தாக்கா மறுபடியும் பிறப்பு எடுத்துடுறாங்க. அப்புறம் ஆவி எங்கேருந்து வரப்போகுது? எங்கேருந்து இறந்தவங்க கிட்ட பேசுறது?
இதெல்லாம் ஒரு மெஸ்மரிஸ்ட், நிஜம் கிடையாது. இல்ல அவங்களுக்கு படையல் படைக்கிறது, படையல் படைக்கிறது உன் மன நிறைவுக்காக படைக்கிறம்மா. நீ படையல் போடலைன்னா இப்போ உங்கள் அம்மா இருக்கிறாங்க, இறந்துட்டாங்க. உங்கள் அம்மாவுக்கு நீ படையல் போடும்போது தான் உங்கள் அம்மா நினைப்பு வரும். மற்ற நேரத்தில் உங்கள் அம்மா நினைப்பு வராது. வேலை அது இது குடும்பம் அந்த மாதிரி நினைப்பு தான் வரும். அதனால் இந்த படையிலெல்லாம் கண்டிப்பாக போடணும். போடுறதால தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது தாய் தகப்பனை மனுஷன் நினைக்கிறான். இல்லைன்னா அது கூட நினைக்க மாட்டான். அதனால் இதெல்லாம் அவசியம்தான். இதனால் இறந்தவங்களுக்கு போகாது. உன்னுடைய சந்ததிக்கு இவங்க தான் பெரியவங்க, இவங்க தான் அம்மா, இவங்க தான் அப்பா, இவங்க தான் தாத்தான்னு காட்டுறதுக்கு இது அவசியம். ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிக்குது பேய் பிடிக்குதுன்னு சொல்றாங்களா சுவாமி? உண்மையிலேயே ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிக்குமா? பேய் எல்லாம் யாரையும் பிடிக்காதுமா. இவங்க மனம்தான் பேயா மாறிடும். மனுஷனுடைய மனம் பயத்தால் பேயா மாறி போய் ஆடுறது, நினைவு இழந்து போகிறது. பேயின்னு ஒன்று தனியாக வந்து பிடிச்சிக்காது. நான் கூட பார்க்குறேன், ஏதாவது ஒரு பேய் பிடிச்சிக்கிச்சுன்னா கொஞ்சம் நல்ல வசதியாக என்ன எடுத்துன்னு வர சொல்லலாம்னு பார்க்குறேன். என்ன ஒரு பேயும் பிடிக்க மாட்டேங்குது. அதனால் பேயின்றது மனசுக்குள்ளே தான் ஆகுது, வெளியே பேயே கிடையாது. மனுஷனுக்கு மனசு தான் பேய். அதனால தான் சொன்னான், காசிக்கு போனாலும் அகப்பே கருமம் தீராது அகப்பேனா. காசிக்கு போனால் கூட மனசுக்குள்ளே இருக்கிற பேய் போகலன்னா உன் கர்மம் போவாதுறான்னா. அதனால் முதல்ல மனசில் இருக்கிற பேயை வெளியே ஓட்டு, அப்போ தான் உன் கர்மெல்லாம் போவோன்னா. அதனால் பேயின்றது மனம்தான். மனுஷனுக்கு மனசால் தான் பேய் வர்றது. தனியாக பேய் ஒன்று வராது. அதையே அவங்கள மட்டும்தான் பிடிச்சிக்க, மற்றவங்களெலாம் பிடிச்சிக்காதா? சொல்லுமா. அந்த சர்வண்டிங்கில் இருக்கிற எல்லாரையும் பிடிச்சிக்கணுமாப்பா வந்த பேயை? அது என்ன குறிப்பாக ஒரே ஒரு ஆளை மட்டும் பிடிச்சிக்கோ? அது ஒன்று மனத்தால் இருக்குது, இன்னொன்று உடலால் இருக்குது பிரச்சனை. அதனால் நம்ம வீட்டாண்ட 2 பேர் இருந்தாங்க, கல்யாணம் ஆகாத பொம்பளை பசங்க. அவங்க பேய் ஆடி இருந்தாங்க. என்னத்துக்கு அவங்க பேய் ஆடுறாங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, அதனால் பேய் ஆடின்னு இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் கழிப்படுற அதே ஒன்று கல்யாணம் பண்ண பிறகு பேய் போயிடுச்சு. அப்போ பேய் தான் மனசில் தான் இது, வெளியே இல்லை. கடவுளை கும்பிட்டால் கஷ்டங்கள் தீரும் என்பது நம்பிக்கை. ஆனால் பெயரை மாற்றி அமைத்தால் கஷ்டங்கள் தீருமா சுவாமி? ஒரு போதும் தீராது. உன் விதிப்படி தான். உன் விதியை மாற்றி அமைக்க முடியுமா யாராலையாவது? உன் பேரை மாற்றி அமைச்சிடலாம், நான் கூட உன் பேரை மாற்றிடலாம். ஆனால் உன் விதியை என்னால் மாற்ற முடியுமா? உன் விதிப்படி தான் உன் வாழ்க்கை. இது பேர் மாத்தாதாலே ஒரு பயனும் கிடையாது. செய்வினை என்பது உண்மையா சுவாமி? அது மூலம் மனுஷங்களுக்கு தீமை செய்யலாம். வார்த்தை தான் அது. அவன் வார்த்தையே இப்போ சினிமாவில் பார்த்துருப்பீங்க, மந்திரம் சொல்லுவாங்க. அந்த மந்திரம் ஒரு முறை சொல்லுவாங்க, அதனால அது பலிக்காது. அவன் மந்திரவாதி ஆக முடியாது. ஆனால் மந்திரவாதின்றவன் இளமையிலேருந்தே அது கூடவே மந்திரத்து கூடவே உறவாடி அவன் மனசை எந்திரமய மிஷின் மாதிரி ஆக்கிட்டான் மந்திரத்தில். அவன் செய்தான்னா பலிக்கும். அதுக்கும் உன் நேரம் கெட்ட நேரமாக இருந்தால் தான் பலிக்கும், நல்ல நேரமாக இருந்தால் பலிக்காது. அப்படி எல்லாம் பலிக்கிறதா இருந்தால் மந்திரம் பண்ணி அரசியல்வாதியெல்லாம் ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை கொண்டு போடுவான். அதெல்லாம் நடக்காத காரியம். அந்த மாதிரி கற்பனைக்கெல்லாம் போயிடாதீங்க. நான் இருக்கிறேன், கடவுள் இருக்குது, எந்த மந்திரமும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. தைரியமாக வாழறதுக்கு தெரிஞ்சுங்க. பயத்தில் வாழ்ந்தீங்களா எல்லாம் உங்களை அட்டாக் பண்ணும். தைரியமாக வாழ்ந்தீங்களா எதுவுமே உங்ககிட்ட வராது. உங்களுக்கு தேவையான நம்பிக்கை உங்கள் மேலே, உங்களுக்கு தேவையான நம்பிக்கை கடவுள் மேலே. அது 2 தவிர வேற எதுவும் உலகத்தில் பொய்ன்றதை முடிவு பண்ணின்னு வாழ்ந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இன்னைய காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுறது நிம்மதி. இதை தேடி தான் மனுஷங்க ஒவ்வொரு கோவிலுக்கா போய் சுற்றி அலையிறாங்க. இது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நிம்மதின்றது இன்னைக்கு மனுஷனுக்கு கிடைக்கிறதே கிடையாதும்மா. ஆனால் ஒப்புக்கு தேடி நிற்கிறான், நிஜத்துக்கு தேடுறதில்லை. எனக்கு நிம்மதி இல்லைங்க, நிம்மதி இல்லைங்க, நிம்மதி இல்லைங்கன்னு மனுஷன் சுற்றி 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 கோயில் குளங்கள்லாம் சுற்றுறான், எங்கெங்கேயோ சுற்றி பார்க்குறான். ஆனால் நிம்மதி கோயிலில் விற்கல இல்லையா? அதனால் அங்கே போனால் நிம்மதி கிடைக்காது. நிம்மதின்றது உன் மனசுக்குள்ளவே இருக்குது. அந்த நிம்மதியை நீ தேடினா நீ நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதின்றது என்னன்னா, பற்று இல்லாமல் இருந்தீன்னா நீ நிம்மதியாக இருக்கலாம். எல்லாத்து மேலேயும் பற்ற வச்சிங்கன்னா நிம்மதியை இழந்துடுவேன். இப்போ ஒரு பதவியிலேயே நான் இருந்து பழக்கப்பட்டுட்டேன். இப்போ எனக்கு பதவி போச்சு. பதவி எப்போ போச்சோ அப்போவே என் நிம்மதி போச்சு. அப்போ எனக்கு என்ன வேணும்? நிம்மதி வேணும்னா பதவி வேணும். என்கிட்ட பணம் இருந்தது, பணம் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருந்தேன். என்கிட்ட இந்த பணம் போயிடுச்சு, நான் நிம்மதியை இழந்துட்டேன். அப்போது நிம்மதின்றதை வெளியே தேடுற வரைக்கும் அவனுக்கு கிடைக்காது. அவன் மனசுக்குள்ளே தேடணும் நிம்மதி. நிம்மதி எது இருக்குது போதும் அப்படி நினச்சிட்டான்னா நிம்மதி. ஆனால் உலகம் ஃபுல்லாக தேடுறவனுக்கு நிம்மதி எப்பவுமே கிடைக்காதுமா.
சுவாமி, ஒரு சிலர் வீட்டுங்களில் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும், அதனால அவங்களுக்கு மனக்கவலையாகவே இருக்கும். ஒரு ஜோசியர் வந்து சொல்றாரு, இந்த வாஸ்துக்கு இந்த விநாயகர் வச்சா நல்லது அப்படி இப்படின்னு. அது வச்சாதான் சரியாகுமா, இல்லை அது நம்மளோட மனப்பிரமையா? எனக்கு எங்கேயும் வச்சு சரியா இருந்தா தெரியலம்மா. அதுக்கு தான் சொல்றது, உன் விதி என்னாவோ. இப்போ எந்த விநாயகரும் வைக்காத குழப்பம் இல்லாத எத்தனை பேர் வாழறான் சொல்லு. அப்போ விநாயகர் அவங்க வீட்டில் போய் குழப்பம் இல்லாத இருன்னு சொல்லிட்டு வந்தாரா? இவங்க வீட்டில் ஒரு கல் எடுத்து போய் வச்சுட்டீங்கன்னா அது குழப்பம் தீர்த்துருமா? குழப்பம்ன்றது உனக்குள்ளகுது. இந்த குழப்பம் ஏன் ஏற்படுது, எதுக்காக ஏற்படுது, அது காரணத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். பிள்ளையார் வந்து மதியம் பண்ணி வைக்க மாட்டார். இது வந்து வாஸ்துன்ற பேரில் அவன் பொழுப்பு தொழில் பண்ணுறான். இதுக்கு அடிமை நீ ஆகிட்ட. அதனால் கொடுத்துட்டு வச்சுக்கோ 2 பிள்ளையாரை. அப்போது அது நிம்மதியாக இருந்தீங்கன்னா சந்தோஷம் தானே. பிள்ளையார் வந்தார் சந்தோஷமாகறான்னா அந்த சந்தோஷம் நல்லாயிருக்கும். ஏதாலும் உன் விதி என்னாவோ அதுபடி தான் உன் வாழ்க்கை. அதை யாரும் தடுக்க முடியாது. இப்போ தானே சொன்னேன், என் பிள்ளைங்க இந்த மாதிரி என்ன வச்சுருக்குறாங்கன்ட்டு. இதுக்கு காரணம் என்ன? உன் விதி. இதே டாக்டருங்க எத்தனையோ பேர் தாய் தப்புனை விட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க. அது அவங்க விதி. விதியை யாராலையும் மாற்றவே முடியாது, இறைவனை தவிர. சிவாய்க்கர் நமக்கெல்லாம் கடவுளை எப்படி தேடணும், தேடி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நமக்குள்ளே சொல்கிறார். கடவுளை எங்கே தேடுறது? என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர்கான வல்லாரோ, என்னிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. கடவுள் என்ற பொருள் எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு எங்கேயுமே காண முடியாமல் தன்னுடைய உடலுக்குள்ளவே நான் தேட ஆரம்பித்த பிறகு என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை. முதல்ல நான் தெரிஞ்சுக்கல, அப்புறம் நான் என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்ட பின் அதனோடவே உறவு கொள்றேனே. அந்த மாதிரி உலக மக்கள் அனைவரும் இறைவன் என்ற ஒரு பொருளை தனக்குள்ளவே தேடுனீங்கன்னா அதை தெரிஞ்சுப்பீங்க, அதோட இணைஞ்சிடுவீங்க. அதுவே முக்தி மோட்சம் இதுக்கு வழிவகுக்கும் சொல்றார். அடுத்தது, நினைப்பதொன்று கண்டிலேன் நீ அல்லாது வேறில்லை, நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயையே, அனைத்துமாய் அகண்டமாய் அனாதிமுன் அனாதியாய், எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே. கடவுள்ன்ற ஒரு நினைப்பு எப்படி வருது உனக்கு அப்படின்னா, கடவுளே உனக்குள்ளே இருக்கிறதால தான் கடவுள்ன்ற நினைப்பே உனக்கு உண்டாகுது. கடவுள்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் நினைப்பே உனக்கு ஒன்று, கடவுள்ன்ற நினைப்பே உனக்கு வராது. அதனால் கடவுளே உனக்குள்ளே இருந்து தான் நினைவை ஊட்டுறான். அதை வந்து மறக்கிறதும் இல்லை, நினைக்கிறதும் இல்லை. அது எங்கே மறந்து எங்கே நினைக்கிறது, ரெண்டுமே அதுவாகவே இருக்குது. இப்போ உடல் வேறு உயிர் வேறாக இருக்குது. உடல் வந்து விழுந்து போது உயிர் இல்லை. உயிர் இல்லாத போது அதை கடவுள் இருக்கிறார் இல்லை அப்படின்னு அது பேசுமா? பேசாது. அப்போ எப்போ பேசுகிறோம், எப்போ நினைக்கிறோம், எப்போ மறக்கிறோம்னா கடவுள் நமக்குள்ளவே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அதெல்லாம் அந்த நினைப்பெல்லாம் உருவாகுது. அதனால் ஆராய்ந்து பார்த்து உங்களுக்குள்ளவே அதை அறிய முயற்சிகள் செய்யுங்க. அதை அடைஞ்சிடுவீங்க. அடைஞ்சிங்கன்னா நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம், அடுத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லலாம். இந்த கடவுள்ன்றது இது வேற அது வேற அப்படிலாம் கிடையாது. கடவுள்ன்றது ஒன்று தான். அறியும் அல்ல, அரணும் அல்ல, அப்புறத்தில் அப்புறம், கருமை செம்மை வெண்மை கடந்து நின்ற காரணம், துரியமும் கடந்து நின்ற தூரமே. கடவுள்கிட்ட கருப்பும் இல்லை, சகப்பும் இல்லை, வெள்ளையும் இல்லை, எதுக்கும் சேராத அது ஒரு தனித்த நிறம். அதுக்கு பேர் அரியும் கிடையாது, அரணம் கிடையாது. ஆனால் அது இல்லாத இடமும் கிடையாது. அதனால் அதை வந்து நம்ம தேடி அடையணும். இந்த மனித பிறவியாகப்பட்டது அதுக்காக தான் பிறந்தோம். இல்லைன்னா மற்ற ஜீவராசி மாதிரி நம்மளும் ஒரு ஜீவனாகவே வாழக்கூடாது. ஜீவன் அப்படின்னா மனுஷன் அர்த்தம், சிவம் அப்படின்னா கடவுள்னு அர்த்தம். ஜீவனாய் இருக்கப்பட்ட
உயிரை சிவமாக மாற்றும் போது நம்மளும் கடவுளாக அடையலாம். கடவுள் என்றது ஏதோ ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள். அது ரொம்ப தூரம் கடவுள் அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பாரும் இன்னும் எங்குமாய் பரந்த அப்பறம் ஊரும் நாடும் காடுமேடி உழன்று தேடும் ஊமைகள் நேரதாக உம்முள்ளே அறிந்துணர்ந்து சொல்லுமே அப்படின்றாரு. இது காடு மேடெல்லாம் தேடி திரிஞ்சு அடையிற பொருள் இல்லைப்பா. நேராக உனக்குள்ளவே நீ அறிஞ்சு அடுத்தவனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அதை அறியாததால உன்னால அடுத்தவனுக்கு சொல்ல முடியல. நீயும் காடு மோடெல்லாம் அலைஞ்சு தேடிக்கின்னு இருக்கிற. தேடாம ஒரே இடத்துல உட்கார்ந்து உன்னையே உன் உயிரியே கவனிச்சின்னாக்கா உண்மை உனக்கு விளங்கிடும். உலகத்தை பார்க்கும்போது உண்மை தெரியாது, பொய் தான் விளங்கும். ஏன்னா உலக தோற்றங்கள் ஒரு பொய்யான மாயை. அது நீ உன் உடலும் ஒரு பொய்யான மாயை. ஆனால் உனக்குள்ள இருக்கிற உயிரோ மெய்யான பொருள். அந்த மெய்யான பொருளை உணரணும்னா நீ உனக்குள்ளவே உன் மனசை செலுத்தணும். உலகத்து மேல செலுத்தாம இருந்தேன்னா உண்மைகளை நீ தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் அப்படி சொன்னார். நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலன் ஓலை வந்தபோது கை கலந்து நின்றிடும் ஆழமுண்ட கண்டனார் பாதம் அம்மை பாதம் உண்மை. பெரிய வீடு கட்டுற, யமன் கூட வர முடியாது, ஒரு காற்று கூட நுழைய முடியாத அளவுக்கு வீட்டை கட்டுற. ஆனால் யம தூதருங்க வந்து உன்னை மோதும் போது நீ கீழே விழுந்து உன் உடல் விழுந்து உன் உயிர் உடலை விட்டு கழன்று ஓடி போகும்போது நீ கட்டின வீடு ஏது? நீ மகிழ்ந்த சந்தோஷம் ஏது? எதுவுமே இல்லையேப்பா. அதுக்குள்ள அந்த காலன் வந்து மோதத்துக்கு முன்ன அந்த ஆழமுண்ட கண்டனார் அறிஞ்சிட்டீன்னாக்கா உனக்கு உண்மையே உணர்ந்துடுவியப்பா நீ அப்படின்றார். அதனால ஒவ்வொரு ஞானிகளும் நமக்காகவே சொல்லியிருக்கிறாங்க. நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமேன். நெருப்பும் நீரும் உம்முளே நினைத்து கூற வல்லாரேல் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே. காட்டில் குளத்தில் போய் குளிச்சுட்டு ஒரு யாகத்தை வளர்த்தி போடுறதால நீ கடவுள் அடைய முடியாதுப்பா. அந்த நீரும் நெருப்பும் உனக்குள்ளவே இருக்குது. நீ ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமற்ற சோதி உனக்குள்ளவே அந்த கடவுள் என்ற சோதி தோன்றுமே, அதை நீ பார்க்கலாமே அப்படின்றாரு. இதை மாதிரி பல மகான்கள் பல விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம உணராம எதையோ தேடிக்கின்னு உண்மை தெரியாம தேடி அலையறதால நம்மளும் கெட்டு அடுத்தவனையும் கெடுக்கிறோம். அதனால சொல்றாரு, இந்த உலகத்தை பார்த்து வாழும்போது எப்படிடா நீ வாழ்வ அப்படின்னு. ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் ஆறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோன்றாரு. காட்டில் ஒரு வேங்கையை பிடிக்கணும்னா ஒரு கூண்டு அடிக்கணும். அந்த கூண்டுக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டியை விடணும். அந்த ஆட்டுக்குட்டி கத்துச்சுன்னா அந்த வேங்கை காட்டுக்குள்ளேருந்து வரும் ஆடை பிடிக்கிறதுக்கு. ஆனால் ஆடை பிடிக்க வந்த வேங்கை கூண்டுக்குள்ளே அகப்பட்டு மாட்டிக்கும். அந்த மாதிரி நீ மாட்டிக்க கூடாதுரா இந்த உலகத்தில். மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ. அப்போது இந்த உலகம்ன்றது ஒரு அழகான மாடு மாதிரி. அதை காட்டி நீ அறிவை மயக்கிடலாமா? மயக்கக்கூடாது, நான் மயங்கவும் கூடாது. அதனால கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா, நல்ல வழியை காட்டி மதமென்ற மனமென்ற ஏனையை கொன்ற இறைவா, நீ எனக்கு வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேணுமே. என்னை நான் எப்படி வாழணுன்றது நீ தாயா முடிவு பண்ணணும். நீ என்ன இந்த நல்ல வீடு, நான் உண்மையான வாழ வேண்டிய வீடை எனக்கு காட்டு. இப்போ நான் வாழ்ந்துக்கின்னு இருக்கிற வீடு உண்மையான வீடு இல்லை அப்படின்றதுக்காக இதெல்லாம் நமக்கு இந்த அறிவுரைகள்லாம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டு நம்ம நல்ல ஞான மார்க்கத்தை நல்ல குருவை நாடி போலியான விஷயத்தில் போய் சேர்ந்து பாழாகாமல் உண்மையான ஞானத்தை தேடி அலைஞ்சி அதை அடையும் போது உன் மனமும் நிம்மதி, நீ இறைவனையும் சேரலாம். இதுகெல்லாம் தான் இங்கே வழி சொல்லிங்க. பிரம்மசூத்திர குழுவில் அதெல்லாம் வழி சொல்லிங்கிறோம். பிரம்மசூத்திர குழுவில் ஜாதி மதம் குலம் கோத்திரம் எதுவும் கிடையாது. நல்ல மனசு உள்ளவன் நல்ல மனிதனாக இருக்கணும். அது மட்டும்தான் இங்கே தேடுறோம். அதை தான் இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். வரவங்களுக்கும் அதை தான் நம்ம சொல்கிறோம். நீங்களும் இப்படி இருக்கணும், எந்த ஜாதி மதத்துக்கும் நீங்கள் அடிமையாகக்கூடாது அப்படின்னு சொல்லின்னுக்குறோம். அதனால் இனிமேல் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியாவது போகட்டும். இனிமேல் வாழற வாழ்க்கை
உங்கள் வாழ்க்கையும் இறைவனுடைய நினைப்பையும் வச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அமைதியாகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம். அப்புறம் இப்போ சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நந்திலாம் இருக்கும், பெரிய பெரிய நந்தி இருக்கும். ஆமாம், எல்லாம் லைனில் நிற்கிறாங்க, காதில் போய் ஏதோ சொல்கிறாங்க. ஆமாம், அது சொன்னால் அது கேட்குமா? கேட்காது. அது உண்மையான பொருள் என்ன? நம்ம பிரதோஷ காலத்தில் சிவலிங்கம் இருக்கும், சிவலிங்கத்துக்கு முன்னாடி நந்தி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ யாரும் அந்த மாதிரி முறையோடு பார்க்குறாங்களான்னா அப்படிலாம் பார்க்கறதில்ல. பிரதோஷ அன்னைக்கு சிவபெருமானை எங்கே பார்க்கணும்னா நந்தியோட 2 கொம்பில் தான் பார்க்கணும். 2 கொம்புக்கும் இடையில தான் சிவலிங்க தரிசனமே நடக்கணும். ஆனால் யாரும் அப்படிலாம் பார்க்குறதில்ல. நந்தி ஒரு இடத்துல பாரு, நம்ம வளம் வளரக்கூடிய இடம் வேறு மாதிரி இருக்கும். அப்படியே போய் நேரடியாக சிவனை பார்க்கவே கூடாது. அதுதான் பிரதோஷோட தத்துவம். பாவத்தை எல்லா தோஷத்தையும் அழிக்கிறது தான் பிரதோஷம். அங்கே எப்படி பார்த்தா தோஷம்லாம் அழியணும்னா 2 கொம்பு நடுவில் பார்த்தால் மட்டும்தான் தோஷம் அடையணும். அப்போ அந்த 2 கொம்பு எது? அப்போ நந்தினா யாருன்னா, நந்தின்றது சாட்சாத் நாமளும் நீங்களும் தான் நந்தி. அப்போ அந்த 2 கொம்பு எதுனா இந்த இடைகளை பிங்களை தான் நந்தி. அந்த நந்தியோட 2 கொம்பு. இதுக்கு இடையில ஏன் பார்க்க சொன்னாங்கன்னா அங்கே தான் சுழுமுனை. அந்த சுழுமுனையில் போய் நான் இறை தரிசனத்தை கண்டால் மட்டும்தான், அங்கே சொன்னால் மட்டும்தான், காதில் போய் சொன்னால் எங்கே போய் முடியும்? அது கடைசியில் புருவ மத்தி தான். ஐயா சொல்லுவார், ஒரு மனுஷனுக்கும் கண்ணாவும் காதாவும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த புருவ மத்தி. அதுக்கு பேர் கட்செவி. இந்த உலகத்தில் இருக்கிற காணக்கூடிய பொருளெல்லாம் பார்க்கறது இந்த 2 கண்ணே போதும். ஆனால் அதெல்லாம் புறத்தில் பார்க்க முடியும். அகத்தில் உள்ளுக்குள்ளே நான் எப்படி உணர முடியும்னா இந்த புறத்தில் இருக்கிற கருவியை மூடி அகக்கண் கொண்டு நான் பார்க்கணும். அந்த கண்ணுக்கு ஒரு இருக்கக்கூடிய இடம் என்னோட புருவ மத்தி. அப்போது நான் இந்த 2 காது வழியாக சொன்னால் அது எங்கே போய் ஒலிக்கணும்னா இந்த புருவ மத்தியில் போய் ஒலிக்கணும். எல்லாமே எதுனா யோகம்தான். சிவபெருமானே யோகத்துக்கு அடிப்படையானவர் தான் சிவபெருமான். அவர் கேட்டதெல்லாம் கொடுக்குறவர் இல்லை. நீ போனால் அவர் கேட்டால் கொடுப்பார். போகக்கூடிய வழி தெரிஞ்சு அந்த இடத்துல நிற்கக்கூடிய வழி தெரிஞ்சால் நமக்கு கேட்டதெல்லாம் இறைவன் கொடுப்பான். நாம் நந்தி காதில் சொல்ல வேண்டிய வேலையே இல்லை. சரிங்களா? இதுதான் சாமி. சரி, அப்புறம் மாய உலகத்திலே பலம் வாய்ந்து மாயை சொல்கிறாங்க. ஆமாம், அந்த மாயைக்கு சக்தி எங்கேருந்து கிடைக்குது? நியாயமான கேள்வி தான். தாய்மானவர் சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது ஒரு பொருளை கொடுத்துட்டிய, அந்த பொருளுக்கு சக்தியை ஏன்டா கொடுக்குற? ஒருத்தன் கெட்டவன், நான் முடிஞ்ச வரைக்கும் மோதி பார்க்குறேன், அவனுக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, நீயா நானா பார்த்துலான்னுக்கிறான். ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு சக்தி வந்துனே இருக்குது அந்த மாயைக்கு. நீ மாயை மட்டும் கொடுக்கல, அதுக்கு பின்னாடி முதுகெலும்பா நீயே தான் பார்க்குற. அது இல்லாமல் வேலை செய்யாது. அப்போ மாயைக்கு பேக் போனாக யார் இருக்குதுன்னா, முதுகெலும்பா யார் இருக்குதுன்னா இந்த மனம்தான். ஆனால் தான் உங்களோட கர்மாவெல்லாம் நான் தீர்க்க முடியும்னு ஐயா ஒரு நாளும் சொல்லலை. எங்கன்னா சொல்லிக்கிறாரு அந்த மாதிரி? எங்கேயும் சொல்லலை. ஆனால் கர்மாவை தீர்க்க முடியும். அதுக்கு தகுதி, விதியை வெல்ல முடியும். வெல்ல முடியுமானா வெல்ல முடியும். அதுக்கு என்ன நடக்கணும்னா என் மனம் என்கிட்ட இல்லாத நிலைக்கு வேணும். ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற மனசும் என் மனசும் ஒன்றா ஆனால் விதியை வென்றவன் ஆயிடுவான். மகன்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அவங்ககிட்ட மனம் இல்லை, என்கிட்ட மனம் இருக்குது. மனம் என்கிட்ட இல்லைன்னா நானும் ஒரு நாள் மகன் ஆவேன். அப்போ மனத்தை விதியை செயல்படுத்தக்கூடியது, மாயையை செயல்படுத்தக்கூடிய சக்தி என் மனசுக்கு தான் இருக்குது, இறைவன் கூட இல்லை. அதனால தான் ஐயா என்ன சொல்கிறாரு, மனசு ஆயிடுப்பா, மனசு ஆயிடுச்சா போதும். எங்கே சுற்றினாலும் அவர் மனசுக்கிட்ட தான் வந்து நிற்பார். உன் மனசை நீ ஒழுங்காக வச்சுக்கோ, உன் மனசை உனக்குள்ளே வச்சுக்கோ. அது மாயை வராமல் பார்த்துக்கும், உனக்கு விதியே வேலை செய்யாமல் ஒரு நிலைக்கும் அது கொண்டு போகும். நீ ஏழை பிறகும் பாவம் பண்ணியிருக்கலாம், அதை இங்கே அனுபவிச்சு முடிக்குமானா அதுக்கு எத்தனை ஆயிரம் பிறகு வேணுமோ தெரியாது. ஏன்னா இங்கே செயல்படாமல் நம்ம இருக்க போதில்லை, இங்கே 1000 பாவம் பண்ண போகிறோம். அப்போது நமக்கு முடிவுன்றதே இல்லாத போயிடும். அப்போது இந்த பிறவியில் யாரெல்லாம் முடிக்கணும், யாரெல்லாம் என் கர்மாவெல்லாம் அடிக்கணும் ஆசைப்பட்டாங்களோ அவங்க பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மனசை ஒன்றும் இல்லாமல் அழிச்சால் அன்னிலிருந்து அவங்கக்கிட்ட விதியே வேலை செய்யாது. அந்த ரகசியம் தெரிஞ்சால் அதுக்கு போகலாம் சார். அங்கே மாயைன்றது வேலை செய்யாது. அப்போது ஒவ்வொருத்தருக்குள்ளும் மாயை வேலை செய்யறதுக்குன்னு ஒரு பொருளை இறைவன் கொடுத்துருக்கான். அதுக்கு பேர் அவங்க கிட்ட இருக்கிற மனம். அந்த மனம் தான் உலகம் வேற நான் வேறன்னு
பிரித்து பார்க்குது. அந்த உலகம் தான் என்னை பாவம் பண்ண வைக்குது. யாருமே பாவம் பண்ணுறாங்களா இங்கே? யாரை கேட்டாலும் என்ன மாதிரி யோகியம் உலகத்தில் யாரும் இல்லை சாமி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே அது தெரியாது. எனக்கு ஒரு இதை பண்ணால் எனக்கு சந்தோஷம் தான் நான் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி நான் சந்தோஷம் பண்ணுறேன், கொஞ்ச நாள் ஒத்துமானா சே அந்த தப்பை நான் அதை பண்ணாமல் இருந்தால் போதுமே அப்படின்னு எந்த மனசு பாவம் பண்ணிச்சோ அதே மனசு ஊந்து பரலும். ஏன்னா நம்ம எவ்வளோ மோசமானோண்டா நீ இதை நீ பண்ணாமல் இருந்துருக்கலாமேன்னு அதே மனசே அழுவும் ஒரு காலம். அப்போது இங்கே 2 பேருக்கு சண்டை நடக்குது. அறிவு என்னை வழி நடத்துது, மனசு என்ன பாடாப்படுத்துது. அப்போது மனசுக்கிட்டேருந்து நான் தப்பிக்கணும்னா அறிவு சொல்கிறத கேட்கணும். அப்போது இதுதான் நோக்கம் முடிவு பண்ணிட்டால் அதில் நான் விலகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் ஒரு நாள் உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு மனமானது முயற்சி பண்ணணும். தப்பிச்சு வர்றதுக்கு அறிவை நம்ம பயன்படுத்தணும். அப்போ மனம் கேள்வி கேட்கும், என் அறிவு பதில் சொல்லக்கூடிய தகுதி எனக்கு வந்தால் மனமாயை அங்கே இல்லை, மாயைக்கே வேலையெல்லாம் போயிடும். சரி. அப்புறம் இப்போ உலகத்தில் பார்த்தா நிறைய பேர் அன்னதானம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கூட யாரும் தர்மம்னு கூப்பிட்றது கிடையாது. ஆமாம். ஆனால் கொடைவல் கர்ணன் தான் இல்லையா, அவங்க கூட நிறைய பொருள்லாம் கொடுத்தான். அவனுக்கு கூட கொடைவல் தான் பேசுறது, தர்மன் பேர் கிடையாது. ஆமாம். ஆனால் யமனுக்கு மட்டும் தர்மன் பேர் வச்சுது. ஏன் தர்மன் பேர் இருக்குது? யம தர்மன் பேர் இருக்குது. அவன் வந்து யம தர்மனை தர்மவானும் சொல்லிக்கிறாங்க, திருடனும் சொல்லிக்கிறாங்க. திருடன் ஏன் திருடன் அப்படின்னா இந்த உடலுக்குள்ளே உயிர் வந்து எப்படி சேர்ந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. சரி திரும்பவும் எப்படி வெளியே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. நான் கடையில் வேலை செஞ்சுக்கிறேன், திடீர்னு ஒரு சவுண்டு, ஐயோயோ ஐயோயோன்னு ஒரு சவுண்டு. என்னண்ணா திடீர்னு ஐயோயோ ஐயோ? நான் போய் பார்த்தா உள்ளே வீட்டுக்காரர் செத்து போட்டார், வாசலில் பொண்டாடி அழுகுறாங்க. நான் வாசல்ல தான் உட்காந்துருந்தேன், எந்த பக்கமாக எவன் வந்தான்னு தெரியலையே. வாசல்ல அவனுக்கு 1000 வாசல், உன் வாசல் நீ போய் வர வாசல். யார் அழுவுறது? வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு வாசலில் உட்காந்து மனைவி கலங்குறாங்க. அப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் ஒருத்தன் கொண்டு போயிடான், அவனுக்கு போய் திருடன். இறைவனுக்கும் இன்னொரு பேர் இருக்குது, கல்வன். என் மனசை அவன் திருடின்னு போகிறான், கல்வன். அந்த மாதிரி இந்த உடலுக்குள்ள இந்த உயிரை பிரித்து யாருக்குமே தேடி போவான், அவனுக்கு பேர் திருடன். சரிங்களா சாமி? உடலில் கொண்டு வந்ததும் நமக்கு தெரியாது, இந்த உடல்லேருந்து பிரிச்சும் போகிற வழியும் தெரியாது. அவனுக்கு பேர் இறைவன். அதனால தான் அவனுக்கு நல்லவன் தெரியாது, கெட்டவன் தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் கணக்கை தான் பார்ப்பான். நேரம் நெருங்கிச்சு தூக்குற முறையில் தான் தெரியும் நீ நல்லவனா கெட்டவனான்றது. இப்போ நம்ம அம்மா உடம்பு விட்டு வெளியே போயிட்டாங்க, அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த உடல் கோளாறில் அவங்க பண்ணி இருந்தால், மற்றவங்களாக இருந்தால் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ படுக்கையாக இருந்து சுவாச கோளாறால் அவதிப்பட்டு போயிருப்பாங்க. அப்போ அதுக்கு பேர் என்னது? மரணம். ஆனால் அவங்க அந்த வழியாக போகலை. மறுநாள் அடக்கம் பண்ணாலும் அந்த உடலில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே விரக்தியில் அந்த இது ஆகலை, விரைப்பு ஆகாமல் அதே இயல்போடு அந்த உடம்பு இருக்குதுன்னா அவங்க போன இடம் எது? நல்லவன் கெட்டவன் இல்லாமல் ஏம தர்மம் கொண்டு போயிட்டான். ஆனால் அவங்க மரணம் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு சாட்சியாக இருக்குது. நான் ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிட்டேன்னு அந்த மரணம் அவங்கள காட்டுது. இப்படி ஒரு மரணம் தான் வேணும். ஆன்மா என்னைக்கு மரணம் அடையுதோ அன்னைக்கு பிரிவே இல்லாத ஒரு நிலை போயிடும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? உடல் மட்டுமே மரணம் அடையுது, ஆன்மா இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்குது? ஆன்மாவே மரணம் அடையக்கூடிய பக்குவம் வந்ததுனால அந்த உடல் அதை காட்டி கொடுக்குது. சரிங்களா? இப்படி ஒருத்தன் இருப்பான். யாருன்னா யம தர்மம் ஒருத்தன் தான் நல்லவன். இப்போ நம்ம கூட என்ன பண்ணுறான், அவர் நல்லவருங்க, அவரை விட்டுருங்க, யாரோ ஒருத்தன் போட்டு அடி, ஏன்னா அவன் நல்லவன், அவனை போய் ஏன்டா அடிக்கிறேன்றோம். ஆனால் யம தர்மம் அப்படி இல்லை, நல்லவனாக தான் 4 சாத்து சாத்துவான். ஏன்னா கொடுக்கல் வாங்கல் இருக்காங்க. அப்போது இந்த பேதமே இல்லாமல் ஒரு தொழிலை பண்ணுறான், அவனுக்கு பேர் யம தர்மம். அவனுக்கு பாகுபாடே இல்லை. இறைவனோ யம தர்மனோ ஒன்று தான். அதனால தான் அவன் தர்மம் பண்ணுறான். சரிங்களா? மற்றது யாருக்கும் யம தர்மன்ற தர்மவான் பேரே யாரும் கிடையாது. நீ எவ்வளோ பேர் கொடுத்தாலும் இருந்தால் தானே கொடுப்ப, இல்லாத போனால் கொடுக்க முடியுமா? அப்போ கொடுக்கும்போது உன்னை தர்மமானு வாழ்த்தினா ஒருத்தன், இல்லாத போதே அன்றைக்கி இருக்கும்போது ஆடான்னு ஆனாங்க, இன்னைக்கு இல்லை அப்படின்றான். அப்போ அந்த பேரே மாறிடும். அப்போ இறைவனுக்கு ஒருத்தன் தான் தர்மன். அப்புறம்
ஐயா சொல்லியிருப்பார் ஒரு பாட்டில், காகத்திற்கும் பிராணனுக்கு என்ன சம்பந்தம்? நாதத்துக்கும் காகம் இருக்கு இல்லையா, காக்கா காக்கா. ஆமா ஆமா ஆமா. காகத்திற்கும் பிராணனுக்கு என்ன சம்பந்தம்? அதே போல சனிக்கும் பிராணனுக்கு என்ன சம்பந்தம்? போனோம்னா ஒரு மனுஷனுக்கு ஆயுள் காலம் எவ்வளவு அப்படின்னா வேற எந்த கிரகத்தையும் பார்க்க மாட்டாங்க. சனி கிரகம் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் அவர் எவ்வளோ காலம் இந்த பூமியில் வாழ்வார்னு பார்த்து சொல்லுவாங்க. அப்போது அந்த கிரகம் எப்படி இருக்கும்னா கரு நிறத்தில் இருக்கும். நேற்று ஒருத்தர் பாடம் வாங்கினார். பாடம் வாங்கிட்டு சொல்கிறாரு, சாமி சனி கிரகம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு கிரகத்தை பார்த்தேன் சாமி. அப்போ அவர் எங்கே போய் வந்துக்கிறாரு? சனி கிரகத்துக்கு இன்றைக்கி டெக்னாலஜியோடு நம்ம ராக்கெட்டில் பயணம் பண்ணோம்னா எவ்வளோ காலம் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு பாடம் வாங்கணுன்னு அவர் சொல்கிறாரு, சாமி சனி கிரகம் என் முன்னாடி வந்து சுற்று சாமி. சரிங்களா? அப்போ ஆயுளை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி ஜாதகத்தில் யாரை சொல்லுவாங்கன்னா சனி கிரகம் நமக்கும் ஆயுளை குறிக்கும். அந்த நிறம் வெளிப்படுத்தும் அப்படின்னா அது கருநிறம். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, காக்காய்க்கு இப்போ சனியத்தில் ஒரு தோஷம் இருக்குதுன்னா காக்காய்க்கு போய் சோறு வைக்கணும். எள்ளும் சாதத்தையும் கலந்து காக்காய்க்கு போய் எடுப்பா, சரியாக போட, பரிகாரம் தான், வேறு எதுவும் பரிகாரம் இல்லை. அப்போது அந்த சனீஸ்வரனோட வாகனம் அது ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் பயணம் பண்ணி போனோம்னா அங்கே காணக்கூடிய காட்சி இந்த காக்கா எப்படி இருக்குதோ அந்த மாதிரி காட்சிகள்லாம் அங்கே வரும். அது போன இடம் நாம் சனி கிரகத்துக்கு போயிருக்கோம் நம்ம அர்த்தம். அப்போ அங்கே போனால் என்னம்மா ஆகும் அப்படின்னா நம்மளோட ஆயுள் நீளம். பாடத்தில் நம்ம மூச்சை விரயம் பண்ணுறதே இல்லைங்க. மூச்சை விரயம் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே ஓட்ட என்னாகும், நம்மளோட ஆயுள் நீளம். அதை வெளிப்படுத்தக்கூடிய வண்ணம் தான் அந்த கருமை. அதுக்கான அடையாளம் தான் அந்த காகம். சிலருக்கு காகமே முன்னாடி வந்து உட்காந்துக்கிற மாதிரியே இருக்கும். அப்படிலாம் நடந்திருக்கு. அப்போ அது எதை குறிக்குது அப்படின்னா நம்மளோட ஆயுளை குறிக்குது. அந்த பூரண ஆயுளை அது காட்டுது. உன் ஆயுளுக்குள்ளே எதை நீ இலக்காக அதை நான் சாட்சி காட்டுவேன், உனக்கு துணையாக வருவன்றதை சாட்சியாக தான் அந்த கரும் நிறத்தை காட்டுகிறாங்க சாமி. வேறு ஒன்றும் இல்லை.